தமிழ்நாட்டு எந்த அளவுக்கு கெட்டு போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் 2வது முதல் குடிமகன் ஜனாதிபதி, 2வது குடிமகன் துணை ஜனாதிபதி. அவருக்கே பாதுகாப்பு குடுக்க முடியாத அளவுக்கு ஒரு கேடுகெட்ட நிலையில இருக்கு தமிழ்நாடு. ஏன்னா, நேத்து பார்த்தீங்கன்னா, அவர் வரும்போது அவருடைய கான்வாயை மீறி ஒரு வண்டி வருது. எங்க வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹக்கீம் சாலை. ஹக்கீம் சாலையில 2 அதாவது முஸ்லிம்கள் உள்ள பைக்ல வர்றாங்க, குறுக்க வர்றாங்க. அதுவும் 2 பேரும் ஹெல்மெட் போடாதவங்க. இதுக்கு மேல என்ன, அவங்க மேல ஏற்கனவே கஞ்சா கேஸ்லாம் இருக்கு அப்படின்றாங்க. எனக்கு ஒண்ணு புரியவே இல்ல. கஞ்சா மத்ததெல்லாம் ஹராம்ன்றாங்க. கஞ்சாலாம் ஹராம் கிடையாதா? ஏன்னா கஞ்சா கடத்தி மாற்றவன் பூரா முஸ்லீமா இருக்கான். அந்த மெத்தமெட்டைன் கடத்தினவன் முஸ்லீமு. அப்ப இதெல்லாம் உங்களுக்கு ஹராம்ல வராதா? சரி, நம்ம இதுக்கு வருவோம். அப்ப இங்க பாத்தீங்கன்னா, ஒரு இந்தியாவின் மிக உயரிய ஒரு குடிமகனுக்கே ஒரு பாதுகாப்பு கொடுக்க முடியாத நிலைமையில, துப்புக்கட்ட நிலைமையில தான் இந்த திமுக அரசாங்கம் இருக்குது. இதுல தமிழகத்தை தலைகுனிய விட மாட்டோம், தமிழகத்தை தலைகுனிய விட மாட்டோம்னு ஒரு டயலாக் வேற அடிக்கடி வச்சுக்கிறாங்க. உங்களால எந்த அளவுக்கு தமிழ்நாடு தலைகுனிஞ்சிருக்கு பாத்தீங்களா? இப்ப ஒரு இந்தியாவின் 2வது குடிமகனுக்கே ஒரு பாதுகாப்பு கொடுக்க வக்கில்ல உங்களுக்கு. இதுல தமிழகத்தை தலைகுனிய விட மாட்டோம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இந்த குறுக்க வரும் பூரா முஸ்லீமா தான் இருக்கான். ஏன்னா பாத்தீங்கன்னா 2018 நினைக்கிறேன், நம்ம பன்வாரிலால் புரோஹித் ஆளுநரா இருக்கும் பொழுது யூசப்னு ஒரு முஸ்லீம் தான் அவருடைய கான்வாய்க்குள்ள உள்ள புகுந்து வந்தது. அப்ப இங்க முஸ்லிம்கள் என்பவர்கள் சட்டத்திற்கு மேலானவர்களா இருக்காங்க. அதை எங்க கோபால்ஜி சொல்லுவாங்க, இந்த நிறுவன அமைப்பாளர். எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா, நாய் வாழாட்டும், தமிழ்நாட்டில் மட்டும் வால் நாய் ஆட்டும்ட்டு. ஏன்னா வால் மாதிரி இருக்கிற சிறுபான்மையை சேர்ந்தவர்கள் தான் இங்க நாயை ஆட்டிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் அதான் நடந்துட்டு இருக்குது. அதோடைய விபரீத வளர்ச்சி தான் இன்னைக்கு துணை ஜனாதிபதி வரும்பொழுது அவருக்கு கான்வாய்க்குள்ள வர்றது. இது ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கவே முடியாது. என்ன காரணம்னா, ஏற்கனவே சொல்லிட்டு இருக்காங்க, மோடியை கொலை செய்ய சதி திட்டம் தீட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இது பயங்கரவாத செயலுக்கு ஒரு முன்னோட்டமா இருக்கலாம். ஏன்னா கோவை அப்படிப்பட்ட மண்ணு, அங்க இருக்கிறவங்க அப்படி மாறுங்க. ஏன்னா பாசா மாதிரி ஆளுங்க அங்கதான் இருந்தாங்க. அவனை சீமான அப்பான்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி பயங்கரவாத உற்பத்தி ஆகிற இடம் கோவைன்னு சொல்லலாம். அப்ப அப்பேற்பட்ட ஒரு இடத்துல இருந்து அத்வானி குண்டு வச்சாங்க, 1998 குண்டு அடிச்சு கொண்டிருக்காங்க. அப்ப அப்பேற்பட்ட பகுதியில் மிக சாதாரணமா எடுத்துக்கொள்ளவே முடியாது. ஏன்னா பிளாஸ்டிக் திருமாவளவன் போகும்போது குறுக்க வக்கீல் ஒருத்தர் வந்தான்னு அவர் போட்டு அந்த அடி அடிச்சானுங்க. கேட்டா அடிக்கல, சும்மா தட்டணும், முறைச்சான் தட்டணும்ட்டு. இதுல குறுக்க புகுந்து போறவனை ஒன்னும் பிடிக்க முடியலையா? இப்பதான் அடையாளம் கண்டுபிடிச்சிருக்காங்க, ஒருத்தனை பிடிச்சிருக்காங்க, இன்னொருத்தனை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நேற்றைய தகவல் இது. அப்ப எந்த அளவுக்கு திருட்டு திராவிடம் பேசும் திராவிட மாடல் அரசு, திறனற்ற திமுக அரசு எந்த அளவுக்கு காவல்துறை கைகட்டி போட்டிருக்கு பாருங்க. இதுல நேற்று ஒரு ட்வீட் ஒன்று பார்த்தேன். விஜயகுமார் ஐபிஎஸ் ஒருத்தர் போட்டிருக்காரு, பைசன் படம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் நியாயமாயா? உங்களுக்கு இதுக்காக உங்களுக்கு இது பதவியெல்லாம் கொடுத்து உட்காந்தீங்க, இதுக்காக படிச்சுட்டு வந்தீங்க? நீங்க இதுக்காக படிச்சுட்டு வந்தீங்க? பைசன் படம் எப்படின்னு சொல்றதுக்காக படிச்சுட்டு வந்தீங்க? கஞ்சா தங்கு தடையின்றி கிடைச்சிட்டு இருக்குது. கள்ளச்சாராயம் வித்துட்டு இருக்காங்க, இன்னும் கள்ளக்குறிச்சி அந்த சைட்ல எல்லாம் மெத்தமெட்டின் போற போதைப் பொருட்கள் இதாயிட்டு நடமாடிட்டு இருக்குது. தமிழகமே கெட்டு, போதைகளை கெட்டு சீரழிஞ்சு போய் கிடக்குது. இதை தலைநிமிரத்துக்கு ஏதாவது பண்ணுவீங்கன்னு பாத்தீங்கன்னா, பைசன் படத்துக்கு ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கீங்களே, இந்த அளவுக்கு தான் காவல்துறை வச்சிருக்குது திமுக அரசு. பைசன் படத்துக்கு ப்ரொமோட் பண்ற அளவுக்கு ஒரு காவல்துறை ஐபிஎஸ் அதிகாரி விட்டுருக்கீங்க பாத்தீங்களா? திறனற்ற திமுக அரசாங்கம் இருக்கும் வரைக்கும் தமிழகம் கண்டிப்பாக தலை நிமிரவே நிமிராது. இவங்க தலை நிமிர்த்தவே முடியாது. இவங்க குடும்பம் மட்டும் நிமிர்ந்துட்டு இருக்கும். கோபாலபுர குடும்பம் உலக பணக்காரில் ஒன்னா நிற்கும். தயாநிதி குடும்பம் உலக பணக்காரில் ஒரு தலைநிமிந்து நிற்கும். உதயநிதியோட பேரை அவங்கெல்லாம் தலைநிமிந்து நிற்பாங்களே தவிர, திமுக ஒரு தீய சக்தி இருக்கும் வரை இந்த மாதிரி இவங்கெல்லாம் தலைநிமிந்து நிற்பாங்க. தமிழகம் தன்மானம் உள்ள தமிழர்கள் தலைகுனிந்து தான் இருப்பாங்க. இந்த மாதிரி கஞ்சா விற்கிறவன், மெத்தமெட்டின் கடத்துறவன் தலைநிமிந்து நிற்பான். அதை உழைச்சி சம்பாதிச்சு முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறவன் தலைநிமிர முடியாது என்பது இப்படியும் காமிச்சிருக்கு திமுக அரசு. உயரிய பதவியில் இருக்கிற ஒருத்தருக்கு பாதுகாப்பு கொடுக்க துப்பில்ல. இவங்க தமிழகத்தை தலைநிமித்துருவாங்கன்னா அதை நம்ம நம்பணும். கேட்கிறவன் கடையினா கேள்வர்களை நெய் வெளியுதும்பாங்க. அந்த மாதிரி தான் திமுக அரசு